Hi, hello, and welcome to Asia Cup preview. India Pakistan பெரிய மேட்ச், பிக் மேட்ச் அரௌண்ட் த கார்னர் ஏசியா கப்ல. ஆஷ்னா, வெல்கம். ஏசியா கப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன நியூஸ் சொல்லணும். அது சின்ன நியூஸ் இல்ல, ரொம்ப பெரிய நியூஸ். இவங்க டீமுக்கு அகைன்ஸ்டா ஆடினாலே இவங்க அந்த ரெக்கார்ட் ஸ்கோரை கொடுத்துடுறாங்க. ரெக்கார்ட் ஸ்கோர் ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க அசோசியேட் நேஷன். எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 300 ரன்ஸ், த மேஜிக் நம்பர். 300 ரன்ஸ் பை மெம்பர் நேஷன் அடிச்சிருக்காங்க. இங்கிலாந்து பொழந்துட்டு இருக்காங்க. 300 அடிச்சிருக்காங்க. ஃபில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர். நம்ம மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் பத்தி கொஞ்சம் லைட்டா அவங்க சரியா விளையாடல அப்படி இப்படிலாம் பேசணும். ரெண்டு பேருமே மெம்பர் ஆஃப் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ். பொழந்து கட்டியிருக்காங்க. ஒருத்தர் 60 ஆஃப் 161 ஃபில் சால்ட், 30 பால்ல 83 ஜாஸ் பட்லர். யுவர் தாட்ஸ் ஆன் த மேஜிக் நம்பர் 300? ஐபிஎல்ல வருமானு எதிர்பார்த்தோம், வரல. இவங்க அடிச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஐபிஎல் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் டீம் ஸ்டார்ட் ஸ்கோரிங் 300. அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஆல்ரெடி இது வரைக்கும் ஏன் வரலன்னு எனக்கு புரியல. வந்திருக்கணும் ஆல்ரெடி. பட் ஆனா ஹேவிங் செட் தட் கேவி, நீ ஃபர்ஸ்ட் சொன்ன டோனை பார்த்த உடனே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் அப்பா ஆக போறேன்னா அதான் சந்தோஷமான செய்தின்னு சொல்ல போறேன்னு நினைச்சேன். பார்த்தா அந்த டோன்ல இங்கிலாந்து 300 அடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். ஆக்சுவலா நான் இங்கிலாந்து 300 அடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிருக்கணும் நீ. பட் ஏன்னா நான் அந்த மேட்சை பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இவ்வளோ ஒரு பேட் டே, அதாவது என்னெல்லாம் தப்பா போக முடியுமோ அதெல்லாம் ஒரே நாள்ல தப்பா போச்சு. பட் நெவர்தலெஸ் ஃபில் சால்ட்டோட இன்கிரெடிபிள் இன்னிங்ஸ். இங்கிலாண்டோட ஜெர்சி கலர் ரெட்டு, அவர் ஐபிஎல்ல போடுற ஜெர்சி கலர் ரெட்டு, பெயிண்டிங் பெங்களூர் ரெட்டு, பெயிண்டிங் மான்செஸ்டர் ரெட்டு வித் இங்கிலாந்து கலர்ஸ் வச்சு பின்னி பெடல் எடுத்துட்டான். ககிசோ ரபாடா 470 எல்லாமே போஸ்ட் கோடு மாதிரி 4 ஓவருக்கு 70 போறவரெல்லாம் அடிச்சு 302 ரன்னு. திருப்பி சவுத் ஆப்பிரிக்காவும் ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நெவர்தலெஸ் அவங்களால 300 ரன் ரொம்ப ஜாஸ்தி மச்சான், ரொம்ப ஜாஸ்தி ரன்னு. ஆதில் ரஷீத் 1-2 விக்கெட் எடுத்தோடனே இன்னிங்ஸ் டீரெயில் ஆயிடுச்சு. பட் ஏசியா கப் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுல இன்னொரு இடத்துல இவங்க வச்சு ஃபர்ஸ்ட் கேம் கார்டிஃப்ல ஆனாங்க. ஒரு 5-6 ஓவர் கேமோ 7 ஓவர் கேம் மழையில ஏதோ போயிடுச்சு. பட் அதுவும் ஒரு ஃபயர் கிராக்கர் ஆஃப் சீரிஸ். T20 வேர்ல்டு கப்புக்கு பில்டப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏசியா கப் தான் பில்டப்பா அப்படின்னு பார்த்தா இல்ல, வேற இடத்துல நடக்குது பில்டப்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் ஆன் வேர்ல்டு ஓவர் நம்ம அடிக்கடி பேசின T20 பிளேயர் யாருன்னு பார்த்தா டெவால்ட் பிரெவிஸ். ஓகே, டெவால்ட் பிரெவிஸோட கடைசி 1-2 இன்னிங்ஸ் அப்கோர்ஸ் போன மேட்சும் கொஞ்சம் நல்லா அடிச்சான். இந்த மேட்ச் சாம் கரன் போட்ட ஒரு பால். வேர்ல்டு ஓவர் எல்லாருமே T20 கிரிக்கெட்ல டெவால்ட் பிரெவிஸ்க்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா they all know டெவால்ட் பிரெவிஸ் is a fabulous player. பட் அது ஒரு ஏரியா அவனை that can really trouble him நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஷார்ட் பால் that can skid on. எனிவே அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் சொன்னேன். இந்தியா பாகிஸ்தான் பிளாக் பஸ்டரா தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். இல்ல, இந்தியா பாகிஸ்தான் பிளாக் பஸ்டரா பொறுத்து தான் பார்க்கணும்னு பேசிட்டீங்க. நான் என்ன நினைக்கிறேன், இந்தியா பாகிஸ்தான நாங்க மேட்சா தான் பார்த்திருக்கோம். நீங்க மேட்சாவே விளையாடி இருக்கீங்க நிறைய வாட்டி. சோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் திஸ் இந்தியா பாகிஸ்தான் கான்டெஸ்ட் நிறைய லைக் எப்படி சொல்லணும்னா ஏர்லி 2000s இருக்கட்டும், 2000s முன்னாடியா இருக்கட்டும், இந்த ரைவல்ரின்றது பயங்கரமா ஒரு பத்தி எரியிற ஒரு ரைவல்ரி. இப்ப அது ஒன்லி ஆன் அ ஸ்போர்ட்டிங் டேர்ம்ல நடந்தது. இப்ப அதையும் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் லெவல்ல ஒரு டென்ஷன் உருவாக்குற டைம்ஸ்க்கு அப்புறம் ஒரு 4 monthsக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பார்த்தோம்னா ரொம்ப டென்ஷன் இருந்தது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுக்கு. நாட் கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்ல இல்ல, வேற பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ்ல இருந்தது. பட் அதுக்கப்புறம் சம்ஹவ் பாகிஸ்தானோட கிரிக்கெட்டிங் லைக் எப்படி சொல்றது, ஒரு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சோ, அந்த கான்டெஸ்டோட ஒரு சுவாரஸ்யமோ அந்த ஒரு விறுவிறுப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சோ. நீங்க நிறைய மேட்ச் ஆடிருக்கீங்க இந்தியா பாகிஸ்தான், நீங்க உங்களை விட்டா பெட்டர் ஆள் சொல்ல முடியாது. இது விறுவிறுப்பு கம்மி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா விறுவிறுப்பு கம்மி ஆயிடுச்சு தான். விறுவிறுப்பு எப்ப கடைசியா இருந்தது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த டிக்ளைன் பாகிஸ்தான் கிரிக்கெட்ல ஹஸ் பீன் வெரி கிராஜுவல். அந்த துபாயில ஒரு T20 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான் நம்மள அடிச்சிருவாங்க. அந்த T20 வேர்ல்ட் கப் அடிச்சதுல இருந்து பாகிஸ்தான் அரைவ்டு அது இதுன்னு வாங்க. ஏன்னா ஷஹீன் ஷாஃப்ரிதி அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 2 ரோஹித் சர்மா அண்ட் KL ராகுலோட விக்கெட் எடுத்தோடனே இன்னிங்ஸ் பிரேக் ஆயிடும். அண்ட் துபாயில எப்பவுமே டியூ வந்துருச்சுன்னா நைட் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி நீ போலிங் போட்டனா இட்ஸ் வெரி ஈஸி டு பேசிக்லி சேஸ் த ஸ்கோர் டவுன். பட் அதுக்கப்புறமா பார்த்தா அந்த மெல்பர்ன்ல ஒரு கிளாசிக் மேட்ச் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஐ ஸ்டில் ஃபீல் பாகிஸ்தான் நல்ல போலிங் இருக்குன்னு. இப்ப கூட போலிங் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கு. அவங்க போலிங்ல எப்பவுமே அந்த ஸ்கில்ஃபுல் போலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்களோட பேட்டிங் அண்ட் டாக்டிக்கல் நியூஸ். அதாவது இப்ப இந்த பால் அண்டர் பிரஷர் நம்ம நல்லா எக்ஸிக்யூட் பண்ணோம், ஒரு நல்ல யார்க்கர் போடணும், இல்ல ஹார்ட் லிங்க் அடிக்கணும் அப்படின்னா அவங்க அது எப்பவுமே தவறி இருக்காங்க. அந்த விராட் கோலியும் KL ராகுலும் ஸ்ரீலங்கால கூட அந்த லாஸ்ட் ஒன் டே வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு டோர்னமெண்ட் சீரிஸ் ஆனாங்க. அந்த சீரீஸ்லயும் they just ran them ragged.
அதாவது விராட் எப்படின்னா தட்டி விட்டு டூ 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 டூன்னு எடுத்துனே இருந்தார். ஸோ பாகிஸ்தான் பேசிக்லி அந்த நியூஸ் கொஞ்சம் லேக்கிங். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அவங்க ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா பேட்டிங் ரொம்ப சுமாரா ஆடுறாங்க, ஸ்பின் போடுறதும் ரொம்ப சுமாரா போடுறாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து இந்த கான்டெஸ்ட்குள்ள ஆஸ் வி ஸ்டார்ட் த கான்டெஸ்ட் வந்து ஐட் சே 80-20. பட் ஒரே ஒரு விஷயத்தினால இன்னொரு 10% நான் பாகிஸ்தானுக்கு ஜாஸ்தி கொடுத்து 70-30 ஆகுவேன். என்னன்னா அந்த கல்ஃப் ரொம்ப பெருசாயினே இருந்திருக்கு. வசீம் அக்ரம், ஷோயப் அக்தர், வகார் யூனிஸ் போட்ட காலம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ்பாவுல் ஹக், யூனிஸ் கான், முகமது யூசப் இவங்கெல்லாம் இருந்த காலம், அதுக்கப்புறம் கூட இந்த ரானா நபிதுல்லா சான் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டில் த ஃபைட் வாஸ் ஆன். பட் இன்சமாமுல் ஹக் அவங்கெல்லாம் இந்த ஃபைட் வாஸ் ஸ்டில் ஆன். பட் இப்போ வந்து அந்த கான்டெஸ்டோட சுவாரஸ்யம் கம்மியா இருக்கு. இந்தியா இன்னொரு லெவல்ல இருக்காங்க. பட் அந்த 10% எக்ஸ்ட்ரா ஏன் கொடுப்பேன்னா, துபாயோட பிச்சஸ் இது வரைக்கும் நான் இப்ப பாகிஸ்தான் ஹாங்காங் மேட்ச் பார்த்திருந்தேன். சையம் எல்புலியானா அவன் போலிங்ல பாரு, அந்த சைடு ஆங்கிள் பார்த்தனா உனக்கு தெரியும். அந்த ரைட் சைடுல இருக்கிற போட்டோ பார்த்தனா, டேய் எங்கடா படுது பால் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இது ஆக்சுவலா வந்து பேக் ஆஃப் லெங்த் போடப்பட்ட ஒரு பால். சையும் ஐயூப் வந்து உடம்புக்குள்ள நீ பேக் ஆஃப் லெங்த் போட்டனா அப்படியே உள்ளார வந்து சூரியகுமார் யாதவ் தூக்கி அடிக்கிற மாதிரி சப்ளா கட்ட ஷாட் ஒன்னு அடிப்பான். அந்த ஷாட் ட்ரை பண்ண பாரு, பால் எங்க பட்டிருக்கு பாரு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அடிச்சிருந்தா கால் கட்ட விரல் உடஞ்சு போயிருக்கும், அவ்வளவு கீழே பட்டிருக்கு. சோ பேசிக்கலி பவுன்ஸ் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருந்திருக்கு. ஈவன் அபுதாபில கூட அன்னைக்கு பால் திரும்பிச்சு பங்களாதேஷ் கேம்ல, ஸ்கொயரா திரும்பி இருந்தது. அஃப்கோர்ஸ் லிட்டன் தாஸ் பியூட்டிஃபுல்லா ஆடினா. பட் இந்த டீம்ஸும் சரி, டீம்ஸ் ஆப்வியஸ்லி இந்த மினோஸ் சொல்ல மாட்டேன், அசோசியேட் நேஷன் டீம்ஸ் வந்து நல்ல பிச்சர்ஸ்ல விளையாடினா கூட அவங்களோட பேட்டிங்கை கொஞ்சம் எக்ஸிபிட் பண்ணலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ஏன் பிச் இருக்குன்னு தெரியல. ப்ராபப்ளி நிறைய கிராஸ் விடுறாங்களோ, பிச் ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாது மாதிரி என்னோட ஒரு தாட். பட் இந்த ஒரு ரீசன்னால ஐ வுட் கிவ் 10% ஃபார் பாகிஸ்தான். ஒருவேளை போலிங் கீலிங் போட்டு பயங்கரமா போட்டு இந்தியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சேஸ் பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவை ரெஸ்ட்ரிக்டே பண்ணாலும் அந்த லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல பண்ண மாதிரி சேஸ் பண்ணிடுவாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா பேட்டிங்ல கொஞ்சம் ஐ மீன் பெட்டர் அப்ரோச். சும்மா இது ஆடல, இந்த நின்னு கூறி வரணும் சிங்கிளா ஆடல. கொஞ்சம் எடுத்து ஆடுறாங்க, பிரஷர் போட்டு ஆடுறாங்க. பட் நெவர்தலெஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல அதான் லாஸ்ட் T20 மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி 119 தான் அடிச்சிருந்தாங்க இந்தியா பேசிக்கலி. சோ பெஸ்ட் சான்ஸ் ஃபார் பாகிஸ்தான் டு கெட் அ ரிவெஞ்ச் ஆர் கெட் அ வின் இன் அ வேர்ல்ட் கப் வந்து அதுதான் நான் நினைச்சேன். பட் அதே அவங்களால அடிக்க முடியல, 6 ரன் ஷார்ட்டா முடிச்சாங்க. அண்ட் அகேன்ஸ்ட் ஐ வுடன்ட், நீங்க அசோசியேட் நேஷன் சொன்னீங்க, ரொம்ப வெரி ஆர்டினரி போலிங், ஒமான் ஆர்டினரி டீம் தான். பட் தே ரியலி ஸ்ட்ரகிள் டு கெட் தட் 160. யாருமே வந்து டாமினேட் பண்ண முடியல. ரொம்ப ஒரு நான் இப்போ ஒரு ஏசியா கப் ஆர்கனைசரா இருக்கேன், இல்ல ஒரு நான் பிராட்காஸ்டரா இருக்கேன், இல்ல நான் T20 டீம் மேனேஜ்மெண்டா இருக்கேன், இல்ல ஒரு நான் இப்ப இந்தியா மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுற டீம் இப்ப வந்து பால் போட்டாலே தான் வாங்கிக்கோ அப்படின்னு அடிக்கிற டீம் ஆயிட்டாங்க இந்தியா. ஐ பி வெரி 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 டிசப்பாயிண்டட் வித் தி கைண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் சோ ஃபார். ஏன்னா சர்ஃபேஸ்ல வந்து நீ இப்போ ஒரு ஷாட் நல்லா அடிக்கணும்னா, இப்ப நான் காமிச்சேன் அந்த சையம் ஐயூப், இன்னொரு பால் ஆப்வியஸ்லி நான் எடுக்கல. சுஃபியான் முகிம் அப்படிங்கிற லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் போலர் வந்து இவங்களுக்கு ஒமானுக்கு அகேன்ஸ்டா ஒரு பால் போட்டான், அரை குழி தான் போட்டான். பவுன்ஸ் ஆகி ஹெல்மெட் வரைக்கும் வந்து டாப் எட்ஜ் போட்டு ஷார்ட் ஃபைன் லெக்ல கேட்ச். சோ பவுன்ஸ்ல இவ்வளோ பவுன்ஸ் வேரியேஷன் இருந்தாலே ஒரு பால் இங்க அடிச்சு ஒரு பால் இங்க அடிச்சாலே ஆடுறது கஷ்டம், அடாப்ட் பண்ண முடியாது. ஏன்னா பேட்டோட ஃபேஸ் இவ்வளவுதான், மிடில்ல இருந்து மேல போயிடுச்சுன்னா பட்டு கேட்ச் போயிடும். சோ ஒரு அக்ரெசிவா ஆடணும் T20 மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங் கேம் இருக்கும்போது இட்ஸ் வெரி டஃப். சோ நான் அதை பெருசா ஜட்ஜ் பண்ண மாட்டேன். பட் ஃபக்கர் ஜமானோட இந்த ரோல் பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஃபக்கர் ஜமான் கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சாஹிப் ஜாதா ஃபரான், நான் முன்னாடியே சொல்லி இந்த ப்ரிவியூல கூட, அவனும் கொஞ்சம் நல்ல ஃபியர்லெஸ்ஸா விளையாடுறான், ஸ்கில் இருக்கு. சோ இவங்கலாம் they can come to the party. இனிஷியலா கொஞ்சம் பும்ராவை நெகோஷியேட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பின்ன பெட்டரா விளையாடுறாங்க பாகிஸ்தான். முகமது ஹாரிஸ் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. பட் ஸ்டில் இனிஷியலா ஸ்ட்ரகிள் பண்ணாரு ரொம்ப. லைக் அது ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இல்ல. முகமது ஹாரிஸ் ஜெனரலா முகமது ஹாரிஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னா அவங்க நம்ம ஐ மீன் நோ கம்பேரிசன், நம்மளோட வந்து சூரியகுமார் யாதவ் மாதிரி முகமது ஹாரிஸ் ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாடுறது, ஃபர்ஸ்ட் பால்லேயே ஷாட் ஆடுறது. சூரியகுமார் யாதவும் முகமது ஹாரிஸும் கம்பேரே பண்ணல, ரெண்டு பேரும் ஒரு பெடஸ்டல்ல இல்ல. பட் முகமது ஹாரிஸ் கேன் பிளே சம் பிரெத் டேக்கிங் ஷாட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் ஷாட்ஸ் ஆட முடியும், அதுல எந்த சந்தேகமே இல்லை. பட் அவங்க கிட்ட இருந்து அவங்க அதை தான் எதிர்பார்க்கறாங்க, நீ போய் ஜாலியா ஆடு மச்சான், அவுட் ஆனா பரவாயில்லங்கிறது எதிர்பார்க்கறாங்க. பட் யா ஆன் தட் நோட் ஐ திங்க் பாகிஸ்தான் வந்து have to do a lot of things right and India need to just play normal basic cricket for even if India don't have a good day, great day, I think India can still come out trumps. யா தான் சூரியகுமார் யாதவ் பத்தி சொன்னீங்க. அவர் வந்து எனிவேஸ் அந்த கேம் வந்து 4.7 ஓவர்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க இந்தியான்னு வச்சுப்போம். பட் ஸ்டில் அவர் உள்ள வந்தவனே ஒரு சரியான ஒரு ஷாட் அடிச்சாரு, பயங்கரமான ஒரு ஷாட் அடிச்சாரு, ஃபியர்லெஸ்ஸா ஆடுறாரு. சூரியகுமார் யாதவுக்கு நிகர் சூரியகுமார் யாதவே அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் அடிச்சாரு. சோ அத பத்தி ஜஸ்ட் கொஞ்சம் அப்படியே டச் அப் பண்ணுங்களேன்.
சூரியகுமார் யாதவ் அப்படின்னு பேசின உடனே நான் ஆக்சுவலி சூரியகுமார் யாதவ் பேட்டிங்கை கொஞ்சம் அசஸ் பண்றதுக்காக ஒரு அனலிட்டிக்கல் பீஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அனலிட்டிக்கல் பீஸ் வந்து ஸ்ட்ரீட் பேட் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இட்ஸ் brought to you by ஸ்ட்ரீட் பேட். ஸோ இப்போ அந்த வீடியோ வரும், அவனோட ஒரு ரன் மேக்கிங் ஷாட்னு பார்த்தா அந்த தூக்கி ஃபைன் லெக் மேல அது பால் தூக்கி அடிக்கிறது. அதாவது T20 கிரிக்கெட்ல சோ தேர் யூ கோ. அது பாரு அந்த ஸ்விங் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க அடிச்சிருக்கு. சோ ஒரு சின்ன கிராஃபிக்ல இந்த ஆரஞ்சு லைன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து பேட் ஸ்பீடோட மேக்ஸிமம் அக்சென்சுவேஷன். சோ அங்கதான் சூரியகுமார் யாதவ் கனெக்ட்ஸ் த பால். இதுல எல்லோ ஒன்னு இருக்கு, அப்புறம் ஆரஞ்சு ஒன்னு இருக்கு. அந்த ஆரஞ்சு ரெட்டா மாறுது, திருப்பி பேட் ஸ்விங் போய் முடியுது. போன மேட்ச் அடிச்ச ஷாட்டோட கிராஃப் இதுதான். சோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, பால் கனெக்ஷன் வந்து பாடி கிட்டே இருக்கு. நீ பார்த்தனா இந்த இடத்துல வந்து இம்பாக்ட் அண்ட் பேட் ஸ்பீட் லெஃப்ட்ல ஒரு கிராஃப் இருக்கு. ஓகே, இம்பாக்ட் அண்ட் பேட் ஸ்பீட்னா என்னன்னா அவன் பேட் வர்ற ஸ்பீடு, இம்பாக்ட் ஸ்பீடுனா பாலை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஸ்பீட் அப்படிங்கிறது. பொதுவா ஒரு பாலை வந்து நீ 6 அடிக்கிற அப்படின்னா இந்த பேட் ஸ்பீடும் இம்பாக்ட் ஸ்பீடும் எவ்வளவுக்கு எவ்வளவு. இதுல வந்து இம்பாக்ட் ஸ்பீட் 57, அதாவது பாலை கனெக்ட் பண்ணும்போது 57 kmph இருக்கு. பேட் ஸ்பீட் மேல இருந்து கீழே வரும்போது 67 kmph இருக்கு. டைமிங் இண்டெக்ஸ் 85%, அதாவது கரெக்டா பாலை கேட்ச் அப் பண்ணிருக்காரு. பேட் லிஃப்ட் ஆங்கிள் 42 டிகிரிஸ்ல இருந்து வந்திருக்கு. வைடர் ஆங்கிள் இருந்து வந்தா தான் அடிக்க முடியும். ஸ்வீட் ஸ்பாட் கனெக்ஷன் 78% இருக்கு. சோ இந்த கிராஃப் எடுத்தோடனே நான் சொல்ல விரும்புவேன், ஏன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, பொதுவா நம்ம அடிக்கும் போது ஷாட்டை இன்னொரு இதுவும் வரும். ஆப்வியஸ்லி பொதுவா நம்ம ஷாட் அடிக்கும் போது ஒரு ஷாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா முன்னாடி நமக்கு கொஞ்சம் அஹெடா அடிக்கணும். பால் கிட்ட விட்டு அடிச்சேன்னா கை கிராம்ப்டா அடிப்பேன். ஷாட்டை தூரம் விட்டு அடிச்சேன்னா கையை நீட்டி அடிக்கலாம். நீட்டி அடிச்சேன்னா தான் லீவர் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். சோ சூரியகுமார் யாதவோட இந்த ஷாட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பியூட்டிஃபுல்லா பேஸ் அண்ட் பவுன்ஸை யூஸ் பண்றான். சோ என்ன பண்றான்னா பாலை கிட்ட விட்டுட்டு இந்த ஆர்க்ல வருது பேட். சோ கனெக்ஷன் பாயிண்டே உடம்பு கிட்ட இருக்கு. சோ லிட்டரலி என்ன குரூஷியல்னா, அந்த ஸ்பீடா நீ உடம்புக்குள்ள போட்டா அப்படியே தூக்கி விட்டுறோம். இதை வந்து நம்ம சொல்லுவோம் அள்ளி விடுறதுன்னு அந்த ஷாட்டை. பட் என்ன பியூட்டினா, அதுக்குள்ள அவனால மேல இருந்து பேட் ஸ்பீட் 67ல எடுத்து வந்து இம்பாக்ட் ஸ்பீட். ஐடியலா நீ ஃப்ரண்ட்ல அடிக்கும் போது பேட் ஸ்பீட் என்னவா இருக்கோ அதோட சிமிலரா பால் கனெக்ட் பண்ற போது ஸ்பீடு சேம் ஆல்மோஸ்டா ஒரு 3, 4, 5 kmph ஜாஸ்தி கம்மியா இருந்தா கூட ஓகே. ஏன்னா நீ இப்படி கொண்டு வரும்போது அந்த பால் வர ஸ்பீட்ல டைம் பண்ணணும். தூரமா இருக்கும்போது ஓகே, பட் நீ பால் கிட்ட விடும்போது டைமிங் தான் மோர் இம்பார்ட்டன்ட். மேல இருந்து 67ல கொண்டு வந்து அந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி he is able to time the ball. 85% டைமிங் இண்டெக்ஸ் இருக்கு. நீ வந்து டைமிங் இண்டெக்ஸ் இங்க பாரு 85% இருக்கு அந்த டைமிங் இண்டெக்ஸ். நீ ஃப்ரண்ட்ல அடிக்கிற ஷாட் கொஞ்சம் அந்த டைமிங் இண்டெக்ஸ் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, பேட் ஸ்விங்லயும் பேட் ஸ்பீட்லயும் 6 போயிடும். பட் சூர்யா அடிக்கிற இந்த ஷாட்ல அந்த ஸ்வீட் ஸ்பாட் 78% அண்ட் டைமிங் இண்டெக்ஸ் 85% இருக்குல்ல, அது ரெண்டும் ஹையரா இருந்தாலே இந்த ஷாட் 6க்கு போயிடும். சோ அது சூர்யாவோட பியூட்டி என்னன்னா, அந்த ஸ்பீடை கொண்டு வந்து இஸ் ஏபிள் டு ரெடியூஸ் த ஹேண்ட் ஸ்பீட் அண்ட் ஸ்டில் ஏபிள் டு மேக் கான்டாக்ட் அட் த ரைட் பாயிண்ட். இது மட்டும் சூர்யாவோட ஸ்ட்ரென்த் கிடையாது கேவி. இதோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, ஒரு பக்கம் நீ ஸ்பீடா போட்டா இந்த ஷாட் அடிக்கிறான். சோ நீ உடம்புல போடுறான்னு கொஞ்சம் லைனை ஷிஃப்ட் பண்ணியோ இல்ல லெங்க் ஷிஃப்ட் பண்ணி மேல போட்டேன்னு வச்சுக்கோ, அவனோட 2 ஸ்கோரிங் ஏரியா இருக்கு. ஒன்னு இந்த ஷாட், இன்னும் எக்ஸ்ட்ரா கவர் மேல. இதுல நீ பார்த்தனா ஆப்வியஸா அந்த டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இங்க பாரு, இந்த ஷாட் எக்ஸ்ட்ரா கவர் லீவர் எங்க போய் அடிக்குது பாரு. இதுல என்ன பியூட்டினா, சேம் உன்னோட பேட் ஸ்விங் எங்க இருக்கு பாரு எக்ஸ்டென்ஷன், அவனோட பேட் ஸ்விங் பார்க்க ஆர்க்கு அந்த ஆரஞ்சு கலர்ல பேட் ஃப்ரீஸ் ஆயிருக்குல்ல, அந்த இடத்துல தான் பாலோட இம்பாக்ட். சோ மேல இருந்து பின்னாடி ஸ்டார்ட் பண்ற அந்த எல்லோ ஆர்க்ல இருந்து டவுன் வித் த கிராவிட்டி வந்து பால் இம்பாக்ட் பண்ணிருக்கிற இடம் தான் உனக்கு இம்பாக்ட் ஸ்பீடோட அதாவது அந்த ஆரஞ்சு பேட் இருக்கிற இடம் தான் இம்பாக்ட் ஸ்பீடு. மேல இருந்து கீழ் வரைக்கும் வருது பேட் ஸ்பீடு. இதுல என்ன ஒரு மேட்டர்னா, ஸ்வீட் ஸ்பாட் ஆஃப் கோர்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் பாலோட 54%, டைமிங் இண்டெக்ஸ் 80 இருக்கு. பட் அகேன் இட் இஸ் ப்ரூவிங். இங்க பாரு, போன ஷாட் அடிக்கும் போது பேட் லிஃப்ட் ஆங்கிள் வந்து 42% இந்த பக்கம் இருந்தது. இது பிகாஸ் இட் ஹேஸ் டு கோ இன்சைட் அவுட் 20 டிகிரிஸ் இருக்கு. So 73 impact speed, bad speed 91 இருக்கு. What this is suggesting to me, KV, is Surya is completely reliant on his timing. யாராவது ஒரு பவர் பிளேயர், இப்படி ஒரு டிம் டேவிடோ இல்ல ஒரு ஆண்ட்ரே ரசலோ இல்ல ஹெட்மயரோ எடுத்தனா அந்த பேட் ஸ்பீடும் இம்பாக்ட் ஸ்பீடும் அப்படியே ஆக்சலரேஷன்ல இருக்கும். பட் சூர்யா ஆடக்கூடிய இந்த மேஜர் கிரைண்டிங் ஷாட்ஸ், அவனோட மேஜர் ஷாட்ஸ், ரன் ஸ்கோரிங் ஷாட்ஸ், ஓவர் கவர் அண்ட் ஓவர் ஃபைன் லெக், அந்த பிக்கப் ஷாட் ஆர் த சூப்லா ஷாட் ஆர் த சப்ளா கட்ட ஷாட், இது வேணா சொல்லு, அந்த ஷாட்டுக்கு ரெண்டுமே வந்து அந்த டைமிங் இண்டெக்ஸ் ஹையரா இருக்கணும். ரெண்டுத்துலயுமே 80 இருந்தது, 85 and 80 இருந்தது டைமிங் இண்டெக்ஸ். அஃப்கோர்ஸ் பேட் ஸ்பீடுக்கும் இம்பாக்ட் ஸ்பீடுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பவர் ஜெனரேஷன் முக்கியம் இல்ல. He is hitting the ball crisp off the sweet spot into the gaps where mostly fielders are not, and that is Surya Kumar Yadav's biggest strength. And in the graphics சரி, இந்த நம்பர்ஸும் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் பேட் வந்து are doing a phenomenal job.
அது வந்து ஒரு பேட் ஸ்டிக்கர், நீ பேட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த கிராபிக்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஐ திங்க் கோயிங் இன்டு தி ஃபியூச்சர் இந்த மாதிரி ஒரு டெக் வந்து ஒரு கோச்சிங் பிளாட்ஃபார்மோ ஈவன் people wanting to improve their bat speed accuracy அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இது this is going to change the way cricket is going to be seen and also played in the future. ஓ வேற லெவல் அனாலிசிஸ் பண்ணி பயமா அக்கக்க ஆணியா பிரிச்சிட்டீங்க. சி எனக்கு என்ன இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஐடியல் பேட் ஸ்பீடுன்றது வந்து இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் எடுக்கிறோம்னா ஒரு ஐடியல் பேட் ஸ்பீடு என்ன இருந்தா பால் இந்த இவ்வளவு நல்லா செமையா டிராவல் ஆகும் கேவி, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டருக்கு பயங்கரமான பேட் ஸ்பீடு அவனோட நம்பர் இது அப்படின்னு ஒரு நம்பருக்குள்ள அதை அடக்கணும்னா என்ன நம்பரா இருக்கும் அது? அதாவது வந்து நான் ஸ்ட்ரீட் பேட்ல இருந்து வர டேட்டால இருந்து மட்டும் சொல்றேன். அதாவது ப்ரோ டேட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ப்ரோ அமெச்சூர் டேட்டா. மோர் தென் 2 மில்லியன் ஹிட்ஸ் இருக்கு அந்த ஆப்ல. அண்ட் இந்த ப்ரோ டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தனா ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸோட டேட்டா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு அண்டர் 14 அண்டர் 16 குழந்தை விளையாடுது அப்படின்னா அந்த குழந்தையால வந்து ஒரு ப்ரோ லெவல், ஒரு ஹெட்மயர், ஒரு த்ருவ் ஜுரல், இல்ல ஒரு ஜோ ரூட், அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க எக்ஸாக்டா அவங்களோட கம்பேர் பண்ணிக்க முடியாது, அவங்களோட டேட்டாவோட ஆவரேஜ் இருக்கும். சோ ஒரு நல்ல பவர் ஹிட்டரோட பேட் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஆவரேஜிங் பிட்வீன் 120 to 130. 120 to 130 இஸ் a பேட் ஸ்பீட், கன்சிஸ்டன்ட்டா 6 அடிக்கக்கூடிய ஒரு பேட் ஸ்பீட். ஓகே, அது வந்து per hourல வருதா பேட்? ஆமா, அது வந்து டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல பவர் ஹிட்டர், ஒரு டிம் டேவிடோ, ஆண்ட்ரே ரசலோ, ஹெட்மயரோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீட்ல பேட் கீழே வருது. பட் பெரும்பாலும் நீ டைம் பண்ற பிளேயர்ஸ் பார்த்தேன்னா அந்த பேட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா இந்த பேட் ஸ்பீடுங்கிறது என்னன்னா மேல இருந்து கீழே வருது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பால் கேத்த மாதிரி உன்னோட டைமிங் ஆல்டர் பண்ணுவா. அதுதானே ஒரு கிரிக்கெட்டரோட ஸ்கில். சோ பவர் ஹிட்டர்ஸ் நிறைய இந்த இடத்துல ஸ்லோயிங் டவுன் கம்மியா பண்ணுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அதனாலதான் அவங்க அடிக்கும் போது நீ பால் பார்த்தனா ஒரு டாப் எட்ஜ் பாட்டம் எட்ஜ் எல்லாம் பட்டா கூட அப்படியே போயிடும், ஏன்னா அந்த பேட் ஸ்பீட் கம்மியாவாது. சோ டைம் பண்ற பிளேயர்ஸோட பேட் ஸ்பீட் கம்மியாறதுனால பால் மிடில்ல படலைன்னா, ஸ்வீட் ஸ்பாட் அடிக்கல, டைமிங் இண்டெக்ஸ் கரெக்டா அடிக்கலன்னா பால் வெளியே போகாது. இன்ஃபேக்ட் இன்னொன்னு என்னன்னா டைமிங் இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். நம்ம இனிமே அதை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் ரிவ்யூ பண்றதுல நிறைய அப்படியே எடுத்துட்டே போயிடும். இது ஒரு வேற மாதிரி ஒரு டூலா இருக்கு ஸ்ட்ரெயிட் பேட். டெஃபினட்டா பிளேயர்ஸ் இதை பாக்குறவங்க வந்து டெஃபினட்டா அதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ்க்கா இருக்கட்டும், அவங்களோட பேட் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும். டெஃபினெட்லி the cricket is going towards T20. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் டூல்ஸ் வந்து டெஃபினட்டா இம்பார்ட்டண்டா இருக்கும் போது. சரி, தி ஆல் இம்பார்ட்டன்ட் அஃபேரை பத்தி பேசுவோம். 70-30 ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த கான்வர்சேஷனை. சி இப்ப நான் வந்து அந்த 30%ஓட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் கேட்கறேன். இப்ப மைக் எசனா நான் இருக்கேன்னா நான் என்ன பண்ணினா பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? மைக் எசன், சல்மான் அலியாக 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் ஹாரிஸ் ராஃப் வெளில உட்காந்துருந்தாரு. சோ அவங்க என்ன ஐடியல் காம்பினேஷன் ஆட போறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் என்ன ஆயிருக்குன்னா இது வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு டெஃபினட்டா ஹெல்ப் இருந்திருக்கு. சோ ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் இருந்து நிறைய விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் தே பீன் அகேன்ஸ்ட் அசோசியேட் நேஷன்ஸ். ஒரு ஹாங்காங்கோடயோ ஒமானோடயோ ஸ்பின்னருக்கு நிறைய விக்கெட்ஸ் வருதுனால ஸ்பின்னருக்கு கண்டிஷன் சூட்டபிள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து டெக் அடிச்சு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வேரியபிள் பவுன்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி டஃப். ரெண்டாவது, இந்த மாதிரி பிட்ச் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா that will bring Pakistan more into the contest. ஏன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் அஃபேர் 180, 190, 200னா இந்தியாவோட பேட்டிங் மைட்டை நிறுத்தவே முடியாது பாகிஸ்தான்ல. அவங்களோட ஸ்பின் போலிங் ரொம்ப சுமாரா இருக்கு. இந்த சுஃபியான் முகிம் இஸ் a left arm சைனாமேன் bowler. ஓகே, ஒரு ஏதோ நாவல்டி ஃபேக்டர் இருக்கு, ஒத்துக்கிறேன். பட் ஆனா அங்கிட்டு இங்கிட்டுமா அரை குழி பெருவெள்ளமா நிறைய பால் இழுத்து போட்டு போடுறான், வெள்ள போட்டு போடுறான். ஸோ இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர் he wants to land the ball இல்ல. அஃப்கோர்ஸ் சைம் அயூப் பவர் பிளேயர் போடுறான், ரைட் ஹேண்டர்ஸ்க்கு கேரம் பால், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஆஃப் ஸ்பின் போடுறான். அப்ரார் அஹமத் கொஞ்ச நாளா விளையாட்டு இருக்கான். பட் ஸ்டில் ஸ்பின்னிங் ஆர்சனல்ல 2 டீமுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. சோ பாகிஸ்தான் அப் ஃப்ரண்ட் எட் அகேன் ஸ்ட்ரைக் பண்ணணும். அபிஷேக் சர்மாவோட விக்கெட்லாம் ரொம்ப குரூஷலா இருக்கும். ஒருவேளை இந்தியா 6 ஓவர் 60 ரன் 55 ரன் அஷ்டாங்கன்னா எங்கேருந்து நிறுத்துவாங்கன்னு என்னால யோசிச்சு பார்க்க முடியல. ஏன்னா பெரிய அதுக்கப்புறம் ஆர்சனல் இல்ல அவங்க போலிங்ல. சோ ஐ வுட் லவ் ஃபார் them to strike early and most importantly அவங்க எவ்வளவு நல்லா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ஆடுறாங்கிறது ரொம்ப குரூஷலா இருக்கும். அந்த பும்ராவை எப்படி நெகோசியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல எவ்வளவு கம்மியா விக்கெட் விடுறாங்களோ பாகிஸ்தான், அவ்வளவு பாகிஸ்தானோட சான்ஸ் பெட்டர் இன் அவுட் சைட் த பவர் பிளே. இது என்னன்னா அவுட் சைட் த 10 ஓவர்ஸ். இது என்னன்னா கான்ட்ரரி டு வாட் பாகிஸ்தான் ஹேவ் பீன் டூயிங். இந்த சஹீப் ஜாதா ஃபரானை வச்சு உரிக்க சொல்றாங்க, முகமது ஹாரிஸை வச்சு உரிக்க சொல்றாங்க. ஒருவேளை ஒமானோட ஆனா மாதிரி 80க்கு 5 ஆயிட்டாங்க, இல்ல 60 for 4 ஆயிட்டாங்கன்னா பும்ராக்கு இன்னும் 2-3 ஓவர் இருக்கும் பாக்கி. வருண் சக்கரவர்த்தி வந்து பாட்டு போயிடுவான் கிளீனா. அந்த மௌனராகம் படத்துல வர மாதிரி ஃபுல்லா 5 பாட்டு டூயட் பாட்டு போயிடுவான். சோ அந்த மாதிரிலாம் பாடிட்டானா இவங்களால ரன்னே அடிக்க முடியாது. சோ
இன் மை வியூ அவங்க எவ்வளவு விக்கெட்டை பாதுகாத்து ஒரு 10 ஓவர்ஸ்க்கு ஒரு 80 for 1 இல்ல 80 for 2 இல்ல 75 for 1 இருந்தா கூட ஓகே. பட் அது அவங்க பண்ணுவாங்களா தெரியாது. ஏன்னா பீடாக் ஸ்டைல சொல்லணும்னா தெரியாது. ஏன்னா அவங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை மாத்திக்க ட்ரை பண்ணிருக்காங்க. தே வாண்ட் டு ஸ்டே ரெலவென்ட் இன் வேர்ல்ட் T20 கிரிக்கெட்டுங்கிறதுனால ஐ எம் நாட் சோ ஷுவர். பட் பாகிஸ்தானோட பெஸ்ட் சான்ஸ் கீப் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் while பேட்டிங், ட்ரை அண்ட் ஸ்ட்ரைக் ஏர்லி வித் த பால். ட்ரை அண்ட் ஸ்ட்ரைக் ஏர்லினா அப்படியே பால் ஸ்விங் ஆச்சுன்னா ஓகே. இல்லாட்டி நெவர்தலெஸ் ட்ரை அண்ட் போல் ஆஸ் மெனி, அதாவது ஹிட்டபிள் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பின்னர்ஸ் போடும்போது ஒமானோட போடும்போது கூட நவாஸ் நிறைய பால் ஆர்க்லயே போடுறான். ஒமான் வந்து அடிச்சு டாப் எட்ஜ் எல்லாம் வாங்கி அவுட் ஆனாங்க. அதெல்லாம் இந்தியா மிஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா வெளியே அடிப்பாங்க. ஆர்க்ல போடாம எவ்வளவு முடியுமோ தள்ளி இழுத்து போட்டாங்கன்னா லைக் 6 மீட்டர் மார்க், ஸ்பின்னர்ஸால 6 மீட்டர் மார்க் நிறைய அடிக்க முடியும். 5 to 6 மீட்டர், 6 மீட்டர் கொஞ்சம் ஷார்ட், 5 to 5.5 மீட்டர்ஸ், 4.5 to 5.5 மீட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் அடிச்சு இந்தியன் பேட்டர்ஸ் பேக் ஃபுட்ல புஷ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா பாகிஸ்தான் will hold some aces. Otherwise it's India's game all the way. அந்த 30% வந்து இந்த வேரியபிள் பவுன்ஸ்னாலையும் கொஞ்சம் விக்கெட் வந்து பிளாசிடா இல்லாதனாலே நான் கொடுக்குறேன். இல்லாட்டி 90-10 கூட கொடுத்துருப்பேன். இல்ல நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு டீமுமே, இந்த டீம்ல ஹாரிஸ் ராவ் ஆட மாட்டேன்றாரு, நம்ம டீம்ல ஹர்ஷ்தீப் சிங் ஆட மாட்டேன்றாரு. இந்த கோயிங் இன்டு திஸ் கேம் நல்ல வெயில் அடிக்குது துபாயில, விக்கெட்ஸும் கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு. சோ ஆப்வியஸ் சாய்ஸ் வந்து ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா ஆடலான்றதா ரெண்டு டீமும் பார்க்க போறாங்க. டாஸ் வந்து எவ்வளவு மேட்டர் ஆக போகுது, டாஸ் வின் பண்ணா இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ டாஸ் இந்த கண்டிஷன்ஸ்ல ரொம்ப வைட்டலா இருக்காதுன்னு தோணுது கேவி. ஏன்னா டாஸ் எப்ப வைட்டலா இருக்குன்னா விக்கெட் ஒரு மாதிரி ஸ்லோவா இருக்கு, நல்லா ஆனா ஸ்லோவா இருக்கு ஆனா பாட்டாவா இருக்குன்னா டாஸ் நீ தோத்து ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு வச்சுக்கோயேன், செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டியூவோட கொஞ்சம் பெட்டர் ஆயிரும் விக்கெட். நைட்டு கொஞ்சம் சில்னஸ் வந்துன்னா விக்கெட் இன்னும் பிடிச்சிரும், ஒரு ரோலரோட பெட்டர் ஆயிரும். பட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வேற பாலே அப் அண்ட் டவுனா போகுது, அதுவே எல்லாம் பண்ணுது, திடீர்னு பாய்தான், திடீர்னு கீழே உருளுதான். அப்படிங்கிற போது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் மச் ஆஃப் அன் இஷ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் பெரிய இஷ்யூ கிடையாது, எது பண்ணாலும் நல்லா பண்ணோம்டா அப்படிங்கிற மாதிரி they have to do whatever they are doing first very well. இந்தியாவுக்கு பெரிய கன்சர்ன்ஸ் இல்லை எனக்கு. ஆனா அகைன் அண்ட் அகைன் நான் திருப்பி சொல்றேன்ல, ஏசியா கப்பை நான் ஒரு பெரிய இதுவா பார்க்கல. இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி ஒன்னு, யூ வாண்ட் டு வின் தட் மேட்ச், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஹர்ஷ்தீப் சிங் இந்த 11ல வந்தே ஆகணும். ஐ வாண்ட் டு see சிவம் அதே காம்பினேஷனோட இந்தியா போறாங்களா? சிவம் டூபே தான் உன்னோட தேர்ட் சீமரா? அந்த கொஸ்டின் என் மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. சிவம் டூபே தான் தேர்ட் சீமரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். he can't be your third seamer மச்சான், no chance. நீ T20 வேர்ல்டு கப்புக்குள்ள போற சிவம் டூபே, ஐ மீன் சிவம் டூபேயோட போலிங் பத்தியா ஸ்கில்லுக்குள்ளயோ நான் போல, பட் அவன் தேர்ட் சீமர் கிடையாது. வால்யூம் ஆஃப் ஓவர்ஸ் இல்ல. உதாரணத்துக்கு எங்க ஆட போற நீ T20 வேர்ல்டு கப்? இந்தியால விளையாட போற. இந்தியால விளையாடும் போது அவன் சிஎஸ்கேக்கு விளையாடுறான், போலிங்கே போட்டது கிடையாது. ஐபிஎல் நான் இன்னொன்னு சொல்றேன், இன்டர்நேஷனல் T20ல போடுறதுக்கும் ஐபிஎல்ல போடுறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நீ இந்தியால T20 மேட்சஸே வேற மாதிரி இருக்கும், வெளிநாட்டுல வேற மாதிரி இருக்கும். நீ வெஸ்ட் இண்டீஸ்ல கூட நல்லா போட்டுடலாம், இந்தியால கிரவுண்ட் எல்லாம் இத்திரூண்டு இருக்கும், நல்ல பால் போடுவ, அது பாட்டு சைக்கிள் ஸ்டாண்ட் சந்து வழியா 4 ரன் போயிடும். ஈடன் கார்டன்ஸ் எல்லாம் நீ கால்ல போடுவ, 1 ரன் கொடுக்கறதுக்கு இப்படி பிளிக் ஆன உடனே ஆஹா 1 ரன் எடுத்து போடுவான்டான்னு நினைப்பேன், அது பாட்டு சலசலன்னு ஓடி 4 போயிடும். ஏன்னா கிரவுண்டு கொஞ்சம் ஸ்லோப்பியா இருக்கும், தரையோட திருச்சின்னு ஓடும். சோ இந்தியால அந்த மாதிரி ஒரு பால், நல்ல பால் போட்டதுக்கு அப்புறம் ஒரு போலர் மைண்ட் செட்ல இருந்து உனக்கு புரியணும், ஓகே நான் நல்ல பால் போட்டிருக்கேன், திருப்பி நல்ல பால் போடணும்னு. வேற எதையாவது ட்ரை பண்ணி பார்த்து 6 கொடுத்தா நோ கமிங் பேக். ஸோ அந்த கொஸ்டின் இந்தியா ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஏன்னா என்ன தெரியுமா நடக்குது, ஐ திங்க் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் சரி, அவங்களுக்கு கேப்டன்சி அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி தெரியுது அவங்களுக்கு, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் எனக்கு ட்ரம்ப் கார்டுன்னு அவங்களுக்கு தெரியுது. பும்ரா ஒரு ட்ரம்ப் கார்டு, ஹார்திக் பாண்டியா காம்பினேஷன் கொடுக்குறான், யூ மைட் அஸ் வெல் பிளே. அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம காமெண்ட்ஸ்லயே வந்து 8வது பேட்ஸ்மேன் பேட்டிங் டெப்த் வேணும், எங்க அப்பா காட்டு கூப்பிடுறாரு மாதிரி பேட்டிங் டெப்த்துக்கு எல்லாருமே காமெண்ட் சொல்றாங்க. ஐ வுட் மச் ராதர் சே ஒரு ஹர்ஷ்தீப் சிங் இருந்து 4 ஓவர் கன்னு மாதிரி போட்டானா, நீ அடுத்த 6 மாசத்துக்கு ஹர்ஷ்தீப் சிங்கோட பேட்டிங்ல ஒர்க் பண்ணுங்கிறேனா, அவனை ஒரு எஃபிஷியன்ட் நம்பர் 8 ஆகலாம். குல்தீப் யாதவ் போய் நம்பர் 9ல போயிட்டு ஒரு 3 பால் ஆனா ஒரு 5 ரன் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க. வருண் சக்கரவர்த்தி ஒரு 2 பால் ஆனா 2 பால்ல ஒரு 3 ரன் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க. சோ உன்னோட பேட்டிங் டெப்த் அப்படிதான் இன்க்ரீஸ் ஆகும். இங்கிலாந்து வந்து ஆதில் ரஷீதை வந்து இங்கிலாந்து வந்து பேட்ஸ்மேனா இருந்த ஆதில் ரஷீதை கூப்பிட்டு போலிங் போட சொல்ல, போலிங் நல்லா போடுற ஆதில் ரஷீதை பேட்டிங் ஆட வச்சாங்க. ஃபார் சம் ஸ்ட்ரேஞ்ச் ரீசன் நம்ம ஊர்ல அதோட கான்செப்டே வேற மாதிரி இருக்கு. நான் எப்பவுமே பார்த்திருக்கேன் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஹீ கேன் ஆல்சோ பேட்டுங்கிறதுக்காக ஒரு போலர் எடுப்பாங்க. ஏன் ஹீ கேன் ஆல்சோ போலுங்கிறதுக்காக ஒரு நம்பர் 3ல யாராவது பேட்டிங் ஆட வைப்பீங்களா? சான்ஸே இல்ல. சிம்பிள். நான் அதான் கேட்கிறேன், ஒரு நல்ல ஒருத்தன் போலிங் சுமாரா டீசெண்டா போடுறான்,
அவனை நீ வந்து நம்பர் 3ல பெரிய யாராவது ஒரு பெரிய பேட்ஸ்மேனை தூக்கிட்டு அவனை ஆட வைப்பியா? நீ அவன் போலிங் போடுறாங்கிறதுக்கா? பண்ணதே கிடையாது. நான் என்ன சொல்றேன், நல்லா பேட்டிங் ஆடுறவங்கள ஒரு ஓவர் கொடுக்கறதுக்கு போலிங்ல ரெடி பண்ணு, நல்லா போலிங் போடுறவங்கள கொஞ்சம் பெட்டரா பேட்டிங் ஆடுறதுக்கு ரெடி பண்ணு. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. ஸோ ஐ திங்க் இன் மை வியூ பிளே யுவர் பெஸ்ட் bowlers, மேக் them better with the bat. ஐ எம் நாட் சேயிங் நீ ஹர்ஷ்தீப் சிங்கை பிரைன் லாரா மாதிரி ஆட வைக்க முடியாது. ஹர்ஷ்தீப் சிங்கை ஒரு 6 அடிக்கிறதுல இருந்து 3 பால் 4 பால் அடி 8 ரன் அடிக்க வைக்கலாம். ஒரு பவுண்டரி 2 சிங்கிள் அந்த மாதிரி ஒர்க் பண்ண வைக்கலாம். which is where the trick is நான் நினைக்கிறேன். கேவி சூப்பரா சொன்னீங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. இப்போ இந்தியன் மிடில் ஆர்டர் நம்பர் 8 பேட்ஸ்மேன் தேவையே கிடையாது. நான் நம்பர் 4க்கு அப்புறம் பேட்டிங்கே வரப்போறது இல்லை இந்தியாவுக்குன்றது வந்து பரவலான ஒரு ஒப்பீனியனா இருக்கு. மேபி இந்த ஸ்பின் அட்டாக், பாகிஸ்தான் ஸ்பின் அட்டாக் வந்து இந்தியன் மிடில் ஆர்டர் ஒருவேளை ஷஹீன் அஃப்ரிடி நல்லா ஸ்ட்ரைக் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி ஏர்லியா 2 விக்கெட் எடுத்து இந்தியன் மிடில் ஆர்டர் டெஸ்ட் பண்ணா இந்த ஸ்பின் அட்டாக் டெஃபினட்டா இந்தியன் மிடில் ஆர்டர் டெஸ்ட் பண்ணுமா? என்னென்ன மேட்ச் அப்ஸ்? ஏன்னா சஞ்சு வந்து நம்பர் 5 ஆட போறாங்களா இல்ல நம்பர் 4ஆ என்ன பண்ண போறாங்க? திலக்க ஹோல்ட் பண்ணுவாங்களா இல்ல ஸ்கை வந்து போன மேட்ச் நம்பர் 3ல வந்திருக்காரு, சோ அவரே இஸ் கோயிங் டு கண்டினியூ அட் நம்பர் 3ஆ? என்ன நடக்க போகுது? வாட் ஆர் தே கோயிங் டு? ஆக்சுவலி நான் எங்கேயோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். ஒரு சீகா சார் சொல்லியிருக்காரு சஞ்சு வந்து நம்பர் 5 ஆட வைக்கிறாங்க, அது அவன் ஆடாத ஸ்பாட்டு, அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போது ஏதோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். அவர் ஏதோ அது ஒரு மாதிரி பிரசென்ட் பண்ணியிருந்தாரு. அதை பிரசென்ட் பண்ண விதம் ஓகே, அது டிபேட்டபிள், நான் அதுக்குள்ள போல. பட் என்னன்னா இந்தியன் டீம் மாதிரி ஒரு டீம்ல கிடைச்சாலே ஆப்பர்ச்சுனிட்டி தான், கிடைக்கிறதே பாக்கியம் தான். நீ பாட்டு அதாவது நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்றது என்னன்னா, ஒருத்தனுக்கு 5 சான்ஸ் கிடைக்கும், இன்னொருத்தனுக்கு 10 கிடைக்கும், உனக்கு 2 தான் கிடைக்கும். கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இந்தியன் டீம் ஜெர்சியை போடுறதே அதுக்குதான். அந்த 2 சான்ஸ்ல அதை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்க்க முடியும். we can't go and say எனக்கு 2 தான் கொடுத்தா அழுதுனதானே வீட்டுல அழ வேண்டியதான். இந்தியன் டீம் அப்படிதான் கிரிக்கெட் டீம். சோ இந்தியன் டீம்ல ஒரு சட்டையை போட்டு நீ ஒரு ஏசியா கப் வேர்ல்டு கப் எல்லாம் இறங்க போறேனாலே எங்க கிடைச்சாலும் ஆடதான் வேணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. சஞ்சு கிட்ட ஸ்கில் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்ப நீ சஞ்சுவை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்பின் ஹிட்டரா யூஸ் பண்ணலாம். சூர்யா அவுட் ஆயிட்டானா சஞ்சு அனுப்பலாம், ஒரு அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டானா நீ திலக் அனுப்பலாம். வாட் எவர் இட் இஸ், உங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா சஞ்சு கேன் டெமாலிஷ் ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட் bowling அகேன்ஸ்டா ஹி இஸ் நாட் பேட். பேடுங்கிறதே ராங். பொழக்கிறான், பெரிய லீவர்ஸ் வச்சிருக்கான், சம்மடி அடிக்கிறான். சோ வை நாட்? என்ன ஒரே ஒரு விஷயம், ஐ வுட் ஹவ் லவ் டு see சஞ்சு பிளே டவுன் தி ஆர்டர் இன் தி ஐபிஎல். அதை அவன் பெருசா அட்டெம்ப்ட் பண்ணல, பட் மேபி கோயிங் ஃபார்வர்ட் அதை அட்டெம்ப்ட் பண்ணலாம். பட் ஐ திங்க் சஞ்சு ஹேஸ் த டூல்ஸ் டு டூ ரியலி வெல். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். சோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது ஒரு விஷயத்த வந்து நீ 2 விதமா பார்க்கலாம். அதாவது இப்ப நம்ம நடந்து போறோம் ரோட்ல நடந்து போகும்போது டே அழகா அந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடலாம்டான்னு நினைக்கலாம். இன்னொன்னு நீ எப்படி நினைக்கலாம், டே நான் அந்த ஐஸ்கிரீம் வாங்கும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆட்டோ என் மேல இடிச்சிருச்சுன்னா, ஆட்டோல இடிச்சுனா கீழே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன் நினைச்சேன்னா கன்ஃபார்மா போவேன். சோ இட்ஸ் ஆல் இன் யுவர் திங்கிங். நீ வந்து பாசிட்டிவான ஆப்ஷன் எடுக்க போறியா, நெகட்டிவான ஆப்ஷன் உன் மைண்ட்ல எடுக்க போறியாங்கிறது உன் பாடி ஃபாலோ பண்ணும். நம்ம தாட்ஸ் கன்வெர்ட் இன்டு ஆக்ஷன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சஞ்சுவோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பாராட்டுவேன் ஒழிய, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில செக் வைக்கிறாங்க லுட்டு வைக்கிறாங்களா நான் யோசிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஐ திங்க் அவனுமே அப்படிதான் பாப்பான்னு நான் நினைக்கிறேன். கோயிங் இன் டு திஸ் கேம், பாகிஸ்தானி ஸ்பின்னர்ஸ் இந்தியன் பேட்டிங்கை டாமினேட் பண்ண முடியுமா? டேய் சும்மா ஊரை ஏமாத்தாதரா, நடக்காத விஷயம்டா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. அது எப்படி நடக்கலாம்னா, பசங்க போய் கார்டு எடுத்து நின்ன உடனே பால் சருன்னு உருண்டு போய் ஒரு 2-3 பேர் போல்ட் ஆகலாம். லுக், கிரிக்கெட் இஸ் a கேம். 2020 கேம்ல என்ன வேணா நடக்கலாம். அது நாளைக்கு நடக்கலாம். பட் ஆன் an ஐடியல் டே, குட் பேட்டிங் கண்டிஷன்ஸ், இந்த பாகிஸ்தானி ஸ்பின்னர் எல்லாம் இந்தியா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியன் பேட்டிங் மைட்டுக்கு ரொம்ப கஷ்டம். ஆஷ்னா சொன்ன மாதிரி நீங்க சொன்னதை சின்ன சம்மரைஸ் பண்ணுனா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து உனக்கு கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். நல்லதை நினைச்சேன், பாசிட்டிவா நினைச்சேன்னா அது வரும். நடக்கக்கூடாது, ஐயோ இது வந்துருச்சுன்னா என்ன பண்ண பயந்தோம்னா அதேதான் வந்து நம்மள பயமுறுத்த போகுது. சோ அதனால உங்களோட ஃபைனல் தாட்ஸ் வந்து வேற மாதிரி கவிஞர் மாதிரி சொன்னீங்க. இல்ல, என் லைஃப்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸ்ல இருந்தா நான் அதை கத்துக்கிட்டேன். ஓகே, எங்க அப்பா வந்து பைக் வச்சிருந்தாரு. எனக்கு பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுல. ஆனா நான் ஒரே பையன், வீட்டுல பைக் கொடுக்க மாட்டாங்க. நீ ஓட்டினாங்க இடிச்சுன்னு விழுந்துடும். எங்க அப்பாவோட லாஜிக் என்னன்னா, நீ எங்க போவ பைக்னா கீழே விழுந்துடும், ஒரு முட்டியில ஸ்ராச்சிச்சுனா கூட அடுத்த நாள் மேட்ச் விளையாட முடியாது. ஏன்னா ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேற யாருக்காவது ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு சான்ஸ் போயிடும். நீ திடீர்னு பின்னாடி போயிருவ. நீ பார்த்தா வீசா இன்டர்வியூ கியூல ஃபர்ஸ்ட் நின்னுட்டு இருப்ப. திடீர்னு பார்த்து இவன் இடிச்சு விழுந்து இன்டர்வியூக்கு போறேன்னா கடைசிக்கு தள்ளிடுவாங்க. சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவரோட. இப்ப எனக்கு புரியுது. அப்ப என்ன பண்ணா, அவர் எங்கயோ வெளில போயிருக்காருன்னு சொல்லிட்டு நைஸா வீட்டுல இருந்து கீ எடுத்துன்னு போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ட்ரன்னு ஓட்டின்னு போயிட்டு இப்படி லெஃப்ட்ல சரிச்சான் பாரு. எங்க தெருவோட லெஃப்ட்ல எப்படி திருப்பினா அங்க மண்ணு போட்டு வச்சிருந்தாங்க பில்டிங்க்கு. அது ஸ்கிட் ஆகி வண்டி கீழே விழுந்துருச்சு. டமால்னு விழுந்துட்டேன். விழுந்த உடனே சொல்றேன் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. விழுந்த உடனே ஒன்னும் ஆகல. விழுந்து வண்டியெல்லாம் விட்டுட்டேன். மைண்ட்ல இல்ல,
ஐயோ எங்க அப்பா கீழே வந்தா முட்டி ஏதோ ஆயிடும் சொன்னாரு, காலி ஆயிடுச்சா மேட்ச் ஆட முடியாது. ஒரு செகண்ட் கிராஸ் ஆச்சு, சைலன்சர்ல ஃபுல்லா சூடு இழுத்துச்சு கீழே இருந்து மேல் வரைக்கும். அது இழுத்து நீ நம்ப மாட்டா, அடுத்த நாள் ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா அப்படியே அப்படியே குழன்னு ஆயிடும் அந்த இடம். பேடு கட்ட முடியல. அதோடயே கட்டி நொண்டி நொண்டி மேட்ச் விளையாடணும்னு இல்ல, வெளில வரும்போது ஒரு லெபோரியஸ் ஒரு 45 அடிச்சேன் அதை கட்டின்னு. வெளில வந்த உடனே எங்க அப்பா இல்ல, அப்படியே கேவலமா பார்த்தாரு. நான் தான் உனக்கு அப்ப அன்னைக்கே இதை சொல்றேன்னா, சொன்னேனே. நான் விழுந்த போது அந்த தாட் என்ன கிராஸ் பண்ணலனா மேபி அந்த சைலன்சர்ல சுட்டிருக்காது. சோ நம்ம தாட் தான் ஆக்ஷன்ஸா மாறுங்கிறதுல எனக்கு 100% பிலீஃப் இருக்கு. தாட் தான் ஆக்ஷனா மாறும்ன்றத வந்து அவரோட க்ளோசிங் தாட்ஸா கொடுத்திருக்காரு இந்த கேமுக்கு. மக்களே, நீங்க இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட், இந்த இந்தியா பாகிஸ்தான் கான்டெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதா? டாஸை வின் பண்ணா யார் என்ன பண்ண போறாங்க, நிறைய விஷயத்தை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல விடுங்க. அடுத்த வீடியோல நாங்க வேற லெவல்ல இதோட ரிவ்யூ பத்தி நாங்க வரோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்த்துட்டு என்ன நடந்தது என்ன ஏதுன்னு அக்குவேர் ஆணிவேரா பிரிச்சு மேயறதுக்கு அடுத்த வீடியோல வரோம். இந்த வீடியோட எண்ட் இதுதான். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். இல்ல நிறைய பேர் வந்து 11 சொல்லுங்க 11 சொல்லுவாங்க, என்னத்த சொல்றது? 11 சொல்லுங்க. இல்ல 11 என்னத்த சொல்றது? ஒரு டீம் வந்து ஹாங்காங்கோட, ஒரு டீம் ஒமானோட விளையாடி இருக்கு, இன்னொரு டீம் யுஏயோட விளையாடி இருக்கு. ஒரு டீம் 67 ஆல் அவுட், இன்னொரு டீம் 57 ஆல் அவுட். இதுல என்னத்த மாத்துவ? யாரான்னு மாத்துவ? எத்த மாத்துவ? அதே டீமோட தான் விளையாடணும். முதல்ல அவங்க மாத்தினாலே இப்படிதான் ஆட போறீங்களாங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ 11ல பெருசா மாற்றம் இருக்காது. பாகிஸ்தான் என்ன பண்ண போறாங்க, இந்தியா ஹர்ஷ்தீப்பை கொண்டு வர போறாங்களா, இது ரெண்டு தான் டிபேட்டபிள் டாபிக். மேட்சுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம ரிவ்யூ பண்ணலாம். கேவி சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை, தாட்ஸே ஆக்ஷனா மாறட்டும். இந்தியா எட்டகைன் வின் பண்றதை தவிர எனக்கு வேற எந்த ரிசல்ட்டும் தெரியல. அப்படி பாகிஸ்தான் ஒருவேளை நல்லா விளையாடி மேட்ச் க்ளோஸா போச்சுன்னா கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நல்லது தான், ஏன்னா பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான். Okay, thank you so much for joining us on this episode of Asia Cup Review.